வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் செய்த சாதனைகள் ரொம்ப முக்கியமானதை நான் கருதுறது என்னன்னா, இதுவரைக்கும் யாரும் தொடாத பிரதேசங்களை தொட்டிருக்கிறார். விடுதலை முதல் பாகமே ஒரு ஒரு உலகத்தரமான படம்னு நான் சொல்வேன். அமரன் என்கிற ஒரு திரைப்படம் வருகிறது. அது ஒரு இராணுவ வீரருடைய துயரம் பற்றி பேசுகிறது. ஆனால் காஷ்மீரில் நடந்த அரசியல் பற்றி பேசுகிற போது மக்களுக்கான அரசியலை பேசுச்சா இராணுவத்தின் மொழியில பேசினாங்களான்னு ஒரு கேள்வி. அப்ப பாதிக்கப்பட்ட மக்களின் பின்னால் நிற்க வேண்டும் என்கிற ஒரு இடம் இருக்கு, பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் பின்னாடி நிற்க வேண்டும்ங்கிற ஒரு இது இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன செய்யறான்னா, காஷ்மீர் பைல்ஸ் மாதிரி படம் எடுக்கிறவன், அது மாதிரியான வலதுசாரி தன்மைகளுக்கான படங்கள் இருக்கக்கூடிய ஒரு வகை படங்கள் இருக்கிறது. சமீப காலத்தில் வந்த மிகச்சிறந்த அரசியல் படம் ஜெயிப்பின்னு அந்த படத்தை எடுத்த அதே இயக்குனர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போகும்போது காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால வேட்டையன் ஒரு கம்ப்ளீட் படமா மாறல. இந்த அரசியல் பேசுகிற இயக்குநர்கள்ட்ட அந்த உண்மைத்தன்மை இருக்கிறவர்கள், அந்த சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு படம் எடுக்கிறவர்கள் அப்படிங்கிறப்ப வெற்றிமாறனுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கிறது. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு இருந்தால் எழுத்தாளர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை பார்ட் 2 உடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் அரசியல் பேசி நம்ம நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். படம் முழுக்க ஆரம்ப வசனத்துலேருந்து அந்த ட்ரெய்லரோட ஆரம்ப வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் முழுக்க ஒரு அரசியல் வசனங்களாகவே படம் முழுக்க இருக்குது. நடுவில் இளையராஜாவுடைய அந்த ஒரு மெலடி சீக்வன்ஸ் வந்தாலும் முழுக்க அரசியல் வசனங்களாக இருக்குது. ட்ரெய்லர் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை பேசுகிற திரைப்படங்கள் உலகத்திலே எப்போ உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை திரைப்படமாக மாற்றுவது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஒர்க். அது நீங்கள் பெரிய அளவிலே பேசப்பட்ட படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களினுடைய வழிகள் குறித்த ஒரு திரைப்படங்களாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஈரானிய படங்கள் தான் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த படங்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்னென்னா, உண்மைக்கு மிக நெருக்கமாக இருப்பது என்பது ஒரு வகை, அது அசல் தன்மையோடு இருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். நீங்கள் இயக்குனர் மகேந்திரன் ஒரு முறை சொன்னார், ஒரு டாக்டரை நிஜமாவே டாக்டராக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு டாக்டராகவே நடிக்க வைக்க முடியாது அப்படின்னு மகேந்திரன் சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மகேந்திரன் சார் சொன்னார், ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய பாவனைகள் என்பது வேறு, டாக்டராக இருக்கிறதுங்கிறது வேறு. அப்போ நீங்கள் அசலான மனிதர்களை கொண்டு நடிக்க வச்சாலும் சரி, அல்லது அந்த மனிதர்களின் வாழ்க்கையை ஒரு நடிகன் மேலே ஏற்றி கதை சொன்னாலும் சரி, அதில் அந்த இயல்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சினிமாதான் பார்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் மறக்கிற இடம் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அது நல்ல படைப்பு. ஒரு படைப்புக்கான நல்ல இலக்கணம் என்பது என்னன்னா, உங்கள் குழந்தைகளின் கண்களிலே காட்டுவதற்கு ஒரு கொடிய வன்முறை காட்சிகளோ ரொம்ப மோசமான பாலியல் ரீதியான காட்சிகளோ இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு விடுதலை உணர்வை தரக்கூடிய ஒரு படைப்பாக அது இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் இப்போ என்னென்னா, வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் செய்த சாதனைகளில் ரொம்ப முக்கியமானதை நான் கருதுறது என்னென்னா, இதுவரைக்கும் யாரும் தொடாத பிரதேசங்களை தொட்டிருக்கிறார். இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத கதைகளை அவர் சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு விசாரணைங்கிற படம் இதுவரைக்கும் காவல்துறையினுடைய சிறை கொட்டடியில் போலி என்கவுண்டர்கள் நடப்பது சம்பந்தமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காக்கா மாதிரி படங்கள்லாம் என்கவுண்டரை ஆதரித்து வந்த படங்கள். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கொலைகாரனுக்கு நீங்கள் சட்டத்துக்கு விரோதமான கொலையை சட்டப்பூர்வமாகவே நிகழ்த்துறது போலி என்கவுண்டர்னு சொல்றது. சும்மா என்னை தாக்க முயற்சி பண்ணா, தப்பிக்க ஓடினா அப்படின்னு ஒரு கதை வழக்கமாக சொல்லுவாங்க. அவங்களே ஒரு இதை கிழிச்சுக்குருவாங்க, கிழிச்சிட்டு என்னை தாக்க முயற்சி பண்ணாரு, அதனால் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, ரவுடிகளை ஒடுக்குவதற்கு இது ஒரு தவறான உத்தி. நீதிமன்றத்துக்கு போகாமலே வழியிலேயே அந்த கதையை முடிக்கிறது அப்படின்னு ஒரு இது. இதில் அப்பாவிகள் மாட்டிக்கொண்டா என்ன, உண்மையிலே ரவுடிகள் மாட்டிக்கொள்வது என்பது அது வேற. அதில் ஒருத்தன் சந்தேகப்படும்படியான ஒரு ஆள், விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய நிலைமை இப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் அட்டன் பண்ணார். இப்போ இது உலகத்தில் எத்தனையோ விதமான வன்முறைகள் இருக்கிறது, பயங்கரவாதம் இருக்கிறது, தனி மனித வன்முறை. இப்போ நீங்கள் ஒரு ஆளை அடிக்கிறீங்க, நான் ஒரு தனிநபர் மேலே தாக்குதல் நடத்துகிறேன் அப்படின்னா இது வழக்கு பதிவு செஞ்சு தண்டிக்க முடியும். இதுக்கு பதிலாக அரசாங்கம் செய்கிற வன்முறைன்னு இருக்குது. நீங்கள் காவல்துறை ஒருத்தனை அடிக்குது, லாக்கப்பில் வச்சு ஒருத்தனை விதிக்கிறாங்க, அது செத்து போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா, அது கொலை வழக்காக மாறுமா? சட்டப்படி பார்த்தா அது கொலை வழக்கு தான், ஆனால் நடைமுறையில் அது கொலை வழக்காக மாறாது. அவருக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லி மருத்துவ ரீதியாக ஒரு காரணம், அவர் இறந்துட்டாரு என்றெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. இவர் என்ன செய்யறாருன்னா, புலவர் கலியபெருமாள்னு ஒருத்தர் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மண்ணிலே விதைத்தவர். அது இப்ப பேசுகிற வலதுசாரி தமிழ் தேசியம் அல்ல,
இடதுசாரி தமிழ் தேசியம். இடதுசாரி தமிழ் தேசியம் என்பது வெறுமனே வந்து தமிழ் தேசியத்தில் 2 வகை இருக்கிறது. சும்மானால் அந்த மொழியினுடைய பெருமையை பாராட்டுவது, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மொழியில வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க, பெருமிதங்களை சொல்வது அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, அவங்க வந்து கல்வியில அதிகாரமற்றவர்களா இருப்பாங்க, உரிமை மிக்கவர்களா இருப்பாங்க, அவங்களை வந்து மேடேற்றுவதற்கான ஒரு அரசியல் இருக்கிறது. அதுதான் இடதுசாரி தமிழ் தேசியம். அப்படிப்பட்ட இடதுசாரி தமிழ் தேசியத்தை தமிழ் மண்ணிலே விதைத்த ஒருவரினுடைய மறைக்கப்பட்ட வரலாறு அல்லது மறக்கப்பட்ட வரலாறு, அந்த வரலாறை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு இடத்துல, ஒரு இயல்பான நடிப்புல விஜய் சேதுபதி வந்து அந்த கதாபாத்தியாருங்கிற அந்த கதாபாத்திரமாகவே மாறக்கூடிய ஒரு இடத்தையும், அந்த மக்கள் போராடக்கூடிய மக்களுடைய உணர்வுகளையும் ரொம்ப துல்லியமாக எடுக்கப்பட்ட படம். ஏன்னா விடுதலை வந்து முதல் பாகமே ஒரு ஒரு உலகத்தரமான படம்னு நான் சொல்வேன். அது ஒரு அற்புதமான ஒரு படம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு விடுதலை 2 வருகிறது. என்னன்னா முதல் பாகத்தினுடைய எதிர்பார்ப்பை 2ஆம் பாகம் நிறைவேற்றுகிற படங்கள் வந்து எல்லாராலையும் எடுக்க முடியாது. அந்த ஆற்றல் வந்து கிட்டத்தட்ட வெற்றிமாறனுக்கு வந்து அது சாத்தியப்படும். வெற்றிமாறன் வந்து எந்த படத்தை எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு மெனக்கெடுறது, அர்ப்பணிக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு வெற்றிமாறனுடைய பூர்வீகம் வந்து அவர் சென்னையிலேயே படித்திருந்தாலும் இங்கேயே வளர்ந்திருந்தாலும் அவருடைய பூர்வீகம் வந்து கடலூர். கடலூரில் வந்து பிறந்து சென்னையில் வளர்ந்த ஒருவர் மதுரை வாழ்க்கையை அச்சசலாக பதிவு பண்ணியிருந்தார் ஆடுகளத்தில். அங்கேயே போய் தங்கி ஆஃபீஸ் போட்டு அந்த மக்களோட பழகி ஒரு அசல் தன்மையோட வந்து ஆடுகளத்தை வந்து அவர் உருவாக்கினார். அதனால எந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்காக வந்து அவர் மெனக்கட்டுறது, அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு அசாத்தியமான ஒரு கலைஞன். பாலு மகேந்திராவினுடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சி, தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு இயக்குனரிடமிருந்து வந்து ஒரு பெரும் பாய்ச்சல்னு கூட நான் வர சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து அந்த ஒரு பொறுத்தது போதும் ஒரு பாட்டு வந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. வந்து சாதிய ஒடுக்குமுறையை பற்றியும் பேசியிருக்காங்க. இங்கே நில பிரபுத்துவம், நில அடிமைகள் இருந்தாங்க, அந்த விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த விடுதலை அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் ஒரு செக்டாருடைய விடுதலையாக இல்லாமல் ஒரு ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய உண்மையான மக்களினுடைய பிரச்சனைகளை மறக்கடிப்பதற்கு எதையெல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. பெரும்போது எதை பயன்படுத்துவான்னா மத பிரச்சனைகளை தூண்டி விடுறது, சாதி பிரச்சனைகளை தூண்டி விடுறது, சாதி ரீதியான மக்களை வந்து மோத விடுறது. ஒரு முறை தென் மாவட்டங்களில் ஒரு சாதி கலவரம் நடக்குது. ஒரு சர்வதேச பத்திரிகையாளர் வந்து ரிப்போர்ட்டுக்காக வேண்டி இங்கே வர்றார். யாருக்கு? இங்கே தமிழ்நாட்டினுடைய பகுதிகளுக்கு வர்றார். அவர் வெளிநாட்டிலேருந்து வர்றார். அவர் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். 2 பேரும் மோதிக்கிறாங்க, 2 பேரும் ஒரே கலர்லேயே இருக்கிறாங்க, 2 பேரும் கருப்பாக இருக்காங்க. இவனும் அடிமையாக இருக்கான், இவனும் வந்து ஒரு ரொம்ப ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கான், ஏழ்மையில் இருக்கான், இவனும் ஏழ்மையில் இருக்கான். இவன் மாடு மேய்க்கிறான்னா இவன் வந்து அந்த மாட்டுக்கான ஒரு சின்ன நிலம் வச்சுருக்கான். இவன் குடிசை வீட்டில் இருக்கிறான்னா அவன் அதிகபட்சம் போனால் ஒருத்தன் ஓட்டு வீட்டில் இருக்கான். பொருளாதாரமாக ஸ்டேட்டஸ் அவனுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. அப்போ இவனுடைய மனசுக்குள்ள நீ தான் வந்து ஒரு வசந்த ஜாதி, நீ வந்து வீரனுக்கு பிறந்தவன், நீ வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு முறுக்கேற்றி விட்டுட்டு அவனும் வந்து சாமானிய வாழ்க்கையில தான் இருக்கான், அவனும் உழைக்கும் மக்களாக தான் இருக்கான், அவனும் பாட்டாளியாக தான் இருக்கான், அவனும் துயரப்படக்கூடிய வாழ்க்கையில தான் இருக்கான். அப்போ சக மனிதர்களுக்குள்ள மோதலை உண்டாக்குறதன் மூலமாக உண்மையிலேயே அதிகாரம் யாரிடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான சாவி யாரிடம் இருக்கிறது, நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒருத்தன் வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டையுமே ஒரு தனிப்பட்ட நிறுவனம் வந்து அதை விட அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து சாமானிய மக்களினுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த இரண்டுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது மஜீதியோட ஒரு திரைப்படம் ஒன்று இருக்கும். அவர் என்ன செய்வார்னா, மும்பையினுடைய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டில் வந்து காட்டுவார். பிரம்மாண்டமாக எல்லா பெரிய பாலத்துக்கு மேலே கார்கள்லாம் போய்கிட்டே இருக்கும், மேலே வந்து விமானம்லாம் பறக்கும், பிரம்மாண்டமான ஒன்று காட்டுவார். அப்படியே கேமரா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி டில்டவுன் ஆகும். பாலத்துக்கு கீழே வீடற்றவர்கள் படுத்து கிடப்பாங்க எல்லாரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டருக்கு கீழே இருக்கிற பாலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஒரு கிழிஞ்ச பாயெல்லாம் போட்டு அங்கனுக்குள்ளே ஒரு அடுப்பு வச்சு ஒரு இது மாதிரி ஒரு 2 கல்லை வச்சு சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் வளர்ச்சின்னு இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டுற ஒரு விஷயம், இன்னொரு மனிதன் வந்து ஒருத்தன் வந்து கண்ணதாசன் தான் சொல்லுவார், செட்டிநாட்டில் வந்து ஒரு வீட்டுக்குடைய வாசல்லேருந்து ஒருத்தன் உள்ளே போனேன்னா அடுத்த தெருவில் தான் அவன் வெளியேறுவான். ஒரு தெரு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை விட பெரிய வீடுகள் வந்து செட்டிநாட்டு வீடுகள் இருக்கும். அது கண்ணதாசன் சொல்கிறாரு, எங்கள் செட்டிநாட்டில் பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், குடியிருக்க மனிதர்கள் இருக்க மாட்டான், வயசான கிளவி கிடக்கும், அவன் வந்து படித்து விட்டு ஒருத்தன் பாரின்னு போயிருப்பான்,
ஒருத்தன் கனடாவில் இருக்கேன், ஒருத்தன் மெட்ராஸில் வேலை ஆகிறேன். அங்கே வீடு இருக்கும், குடியிருக்க ஆள் இருக்காது. சென்னையில் மனிதர்கள் இருக்கிறார்கள், குடியிருக்க வீடு கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஏன் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்கிறது? இது வந்து தலைவிதியா, இல்லை இது வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பின் கோளாறா, இது சாதி மதத்தின் பேரால் செய்யப்பட்ட சூழ்ச்சியா, இது சாதியா, சாதிக்கு பின்னால் பின்னப்பட்ட ஒரு சதி வலையா என்பதற்கான ஒரு அரசியலை ஒரு வெளிப்படையாக பேசுகிற ஒரு திரைப்படமாக விடுதலை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அரசியல் திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக் டாமினேஷன் பயங்கரமாக இருக்கும். இது விஷுவல் மீடியாவா டயலாக் மீடியாவாங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள்னு சொல்லப்பட்டவங்க அரசியல் திரைப்படம் எடுத்த படங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக வசனம் பேசுவாங்க. பல படங்கள் நீங்கள் வந்து எல்லா படத்துலையுமே டைலாக் டாமினேஷனாக இருக்கும். ஆனால் வெற்றிமாறன் திரைப்படத்தில் மட்டும் ஒரு காட்சி ஊடகமாக தான் இருக்கும், விஷுவலாக மட்டும்தான் இருக்கும். அது அவர் காட்சிப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். அதனால தான் அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவருடைய படத்தின் மீது ஒரு பெரிய தீராத ஆவலோடு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போ இந்த படத்தில் வந்து அரசியல் பேசியிருக்காங்க. அரசியல் பேசுவதை தாண்டி இப்போ நிறைய அரசியல் படங்கள், இப்போ அண்மை காலங்களில் வந்து அரசியல் பேசக்கூடிய படங்களில் கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ், கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமர்ஷியல் செல்லிங் பாயிண்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்ட் 1ல் பெருசாக கமர்ஷியல் செல்லிங் பாயிண்ட்ஸ் இருக்காது. இதுலேயும் வந்து கமர்ஷியல் பாயிண்ட்ஸ் இல்லாத மாதிரியான விஷயங்களாக இருக்குது. வெற்றிமாறனோட படங்களில் அந்த ராவான பாலிடிக்ஸ் பேசினாலும் கமர்ஷியலாகவும் படம் இட்டு கொடுக்க முடியுது. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொடுக்க முடியுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு நல்ல திரைப்படத்துக்கான இலக்கணம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் அசல் தன்மை இருக்கணும், முதல்ல உண்மைத்தன்மை இருக்கணும். அதில் உண்மைத்தன்மைக்கு பேர் வந்து டாக்குமெண்ட்ரி. அப்படியே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி. அதுக்குள்ளே ஒரு ட்ராமா இருக்கணும், ஒரு சுவராசியத்தை கூட்டுவதற்கான ஒரு காட்சிகள் இருக்கணும், அதுக்கு பேர் ட்ராமா. டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா ஈக்குவல் டு சினிமா. இவர் டாக்குமெண்ட்ரி தன்மையை கூடுதலாகவும் ட்ராமா தன்மையை வந்து கம்மியாகவும் வச்சுருப்பார். ஆனால் படத்தில் அடுத்து என்னன்னு சொல்லக்கூடிய சுவராசிய தன்மை இருக்குல்ல, திருப்பங்கள் இருக்குல்ல, அதை வந்து அவர் மிக சிறப்பாக வந்து அவர் பண்ணக்கூடியவர். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கமர்ஷியலுங்கிறத பல பேர் எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறேன்னா, ஏதோ குத்துப்பாட்டு வரணும், ரொம்ப கொடூரமான சண்டை காட்சிகள் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கமர்ஷியல்னு எல்லாரும் புரிஞ்சு. அப்படி இல்லை, வெகுஜன மக்களினுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் பிரதிபலிச்சிட்டாலே, அவங்களுடைய ஆழ்மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதை வந்து காட்சியில் நீங்கள் சொல்லிட்டாலே நிச்சயமாக அது வந்து பிரம்மாண்டமான விஷயம் மட்டுமல்ல, அது வந்து வெகுஜனங்களுக்கு பிடிச்சிட்டா அதுதான் கமர்ஷியல். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற நல்ல திரைப்படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மசாலா படமாக இல்லாமலே வெற்றி பெற்றிருக்க எத்தனையோ படங்கள் இருக்குல்ல, காதலிருந்து, அழகிலிருந்து, சேதுலேருந்து, பருத்தி வீரன்லேருந்து எத்தனையோ திரைப்படங்களினுடைய வரிசை ஒன்று இருக்கு இல்லையா, வெற்றி பெற்ற படங்கள். அதெல்லாம் வந்து கமர்ஷியல் படமான்னு கேட்டால் அது கமர்ஷியல் படம் அல்ல, ஆனால் மக்களால் கொண்டாடப்பட்ட படம். இல்லை, ஒரு சில இயக்குநர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் பேச போகிறோம், ஆனால் அதை எங்களால் டீப்பாக பேச முடியாது, சில கமர்ஷியல் விஷயங்களோட சேர்த்து தான் எங்களால் பேச வேண்டி இருக்குது, சமரசம் செஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமரசங்கள்லாம் பெருசாக வெற்றிமாறன் படத்தில் இல்லாத மாதிரியான ஒரு விஷயங்களாக தானே பார்க்க முடியுது. இல்லை, அதாவது எப்படின்னா அவர்கிட்ட வந்து கமர்ஷியல் இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் தனி மனிதனால் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்பது யதார்த்தம் கிடையாது. அந்த யதார்த்தத்தை மீறுவதான் ஹீரோயிசம். நீங்கள் ஊர் கூடி தேர் இழுப்பது மாதிரியே ஒரு பிரச்சனைக்குள்ள எல்லா மனிதர்களின் பங்களிப்பில் தான் ஒரு சமூக மாற்றம் நிகழ முடியும். இப்போ நீங்கள் உலகத்தின் எல்லா புரட்சியாளர்களுமே ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டு அதுக்கான ஆட்களை வந்து தேடினாங்க. தனிநபர் செயல்பாடாக வந்து ஒரு காரல் மார்க்ஸ் சிந்திப்பதனாலேயே தொழிலாளர்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாது, ஒரு பெரியார் சிந்தித்ததுனாலேயே சமூக நீதி நடந்துக்கூடாது. அவர் தொடக்கம் அதை செயல்படுத்துவதற்கு அலையலையாக ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அவர்கள் உருவாக்குறாங்க அவங்க காலத்தில். அதுதான் அரசியல் வெற்றியாக பின்னால் மாறுது. அதனால ஒரு சிந்திக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சிறப்பானதாக இருக்கும் ஒரு திரைப்படத்தில். அதில் கதாநாயகனுடைய போர்ஷன் அப்படிங்கிறது அந்த உறுத்தல் இல்லாமல், லாஜிக் மீறல் இல்லாத ஒரு ஹீரோயிசத்தை அவர் பண்ணுறார். அதனால அந்த படம் வெற்றி பெறும். இப்போ கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு 3 படம் தனுஷ் வச்சு தான் பண்ணார். பொல்லாதவன், நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்னு இருந்துச்சு, தனுஷ் ஆப்டாக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து ஆடுகளம் வந்து தனுஷ்க்கு ஒரு வெயிட்டேஜ், ஓவர் வெயிட்டேஜாக இருந்துச்சு, பட் அதை பர்ஃபார்ம் பண்ணி நேஷனல் அவார்டு வந்துச்சு. அசுரனும் நேஷனல் அவார்டு வருது. அப்படிங்கும்போது தனுஷை நம்பியே வெற்றிமாறன் இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அந்த 3 படங்களையுமே நமக்கு தனுஷ் தெரிய மாட்டோம், அந்த கேரக்டர் தான் தெரியும், அந்த கருப்பு, அந்த அசுரன்லேயே அந்த கேரக்டர். அதுலேருந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இப்போ விஜய் சேதுபதி, சூரிய அப்படிங்கும் பொழுது அவங்கள வந்து அந்த பாத்திரமாகவே கொண்டு வருதுங்கிற விஷயம் இருக்குல்ல. இவங்க மற்ற படங்களும் பண்ணியிருக்காங்க, கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் படம் பண்ணியிருக்காங்க, சூரிய காமெடியாக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அந்த கேரக்டர்ஸாக மாற்றுற விஷயம் இருக்குல்ல, நம்மளால் ஏற்றுக்கவும் முடியுது. அப்படிங்கிற அந்த மேஜிக் எப்படி சார் நிகழ்து? அந்த மேஜிக் தான் சினிமாவுடைய ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். ஒரு நடிகன் மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை மாற்றுறது வந்து ரொம்ப எளிதான விஷயம் அல்ல. இப்போ நீங்கள் ராஜ்கிரனை பார்க்கும்போதே ஒரு பொறுப்பான ஒரு கிராமத்து மனிதன், ஒரு பாசமான ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்லாம், அது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து நினைவுக்கு வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு இமேஜ் இருக்கும்.
அந்த இமேஜை கலைச்சு போட்டு விளையாடுறது இருக்குல்ல, சூரியை வந்து காமெடியன் அப்படிங்கிறத கலைச்சு போட்டு ஒரு ஒரு கதையின் நாயகனாக மாற்ற ஒரு இடம் இருக்குல்ல, இதை வந்து பெஸ்ட் டைரக்டர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாலச்சந்தர் வந்து எல்லாரும் எம்ஜிஆரை நோக்கி போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நாகேஷை வச்சு ஒரு படம் எடுத்தார், நீர்க்குமிழின்னு படம் எடுத்தார். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா கதாநாயகனே ஃபிக்ஸ் பண்ணாமல் மண்வாசனை ஷூட்டிங் கிளம்பிட்டார். போகிற வழியில் என்ன பண்ணாருன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு போயிடலாம்னு சொல்லி அங்கே வளையல் கடையில் வேடிக்கை பார்க்க வந்த பாண்டியனை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கதாநாயகனாக்கு காமிச்சு வெற்றியும் பெற்றுட்டாரு. கூட்டு போனது பெருசு இல்லை, வெற்றி பெற்றுட்டாரு. யாரை வேண்டுமானாலும் கதாநாயகனாக மாற்ற முடியுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக கடந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து கொண்டிருந்த ஒருவரை ஒரு சீனிராமசாமி வந்து விஜய் சேதுபதிங்கிற ஒரு கதாநாயகனை மாத்துறாருல. அது வரைக்கும் அவர் குறும்படங்களில் தான் நடிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு இன்னொரு மாற்றத்துக்கான ஒரு இடம் ஒன்று வருது இல்லையா, அதுதான் வந்து ஒரு இயக்குனருக்கான டச்சு நான் நினைக்கிறேன். இந்த மாற்றம் அப்படிங்கிறத தாண்டி வந்து இப்போ இருக்க இயக்குநர்கள்லாம் வந்து குறிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சி ஒரு பேட்டில் சொல்வார், பாக்யராஜுக்கு பிறகு வந்து அது தமிழ் சினிமாவில் வந்து அது ஒரு பழக்கமாகி போச்சு, எல்லாருமே அவங்களே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதை தாண்டி வந்து தமிழ் சினிமா இப்போ டேரக்டரே எல்லாம் பண்ணணும், இன்னும் சொல்ல போனால் டேரக்டர் ஹீரோவாகவும் வந்துடுறது, இசை வரைக்கும் வந்த அந்த ஒரு டைம் பீரியடில் நான் வந்து கதை பண்ணல, நல்ல கதையை எடுத்து அதை வச்சு நான் படம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திருப்பி அந்த பழைய ட்ராக் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற விஷயம். இப்போ வந்து இவரோட படங்கள் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறனால அது விமர்சனம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த எழுத்தாளர்களை கௌரவிக்கிறது இல்லை அந்த எழுத்தை நம்ம வந்து ஒரு படைப்பாக கொடுக்குறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது எப்பொழுதுமே சினிமாவுக்குன்னு தனித்த ரைட்டர்ஸ் வந்து எல்லா காலத்துலேயுமே உண்டு. தொடக்க காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸில் வந்து கதை இலாக்கானே ஒன்று வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து எத்தனையோ இலாக்காவில் நம்ம பார்த்துருப்போம், போலீஸ் இலாக்கா, எத்தனையோ துறைகளை பார்த்துருப்போம். கதை இலாக்கானே ஒன்று போடுவாங்க பழைய படங்களில். அப்போ என்ன காரணம்னா, பல பேர் வந்து என்னென்னா அந்த கம்பெனிலேயே சாப்பிட்டு தங்கி எல்லா டைமும் வந்து சூப்பரான ஒரு கதையை வந்து ஒரு லைன் கொண்டு வரணும், சீன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அதில் பயிற்சி பெற்று பல பேர் வந்து பின்னால் பெரிய கதாசிரியர்களாக வந்தாங்க. சினிமாவுக்கு மட்டுமே எழுதக்கூடிய ரைட்டர்ஸ்னு ஒரு வகை உண்டு. இங்கே அன்னக்கிளி தொடங்கி அலைபாயுதேர்லேருந்து பல திரைப்படங்களுக்கு கதை எழுதுனா ஆர் செல்வராஜ் போன்றவங்க, முதல் மரியாதைலாம் அவர் தான் கதை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞானம் ரஜினிகாந்த் அவர் தான் பைரவி படத்தில் வந்து கதாநாயகனை மாற்றினார். அது மாதிரி நிறையா ரைட்டர்ஸ் உண்டு. கலைமணின்னு ஒரு எழுத்தாளர். அதே மாதிரி கிழக்கு சீமையிலேயே வந்து உருவாக்குனது வந்து பேராசிரியர் ரத்னகுமார்னு ஒருத்தர். வேதம் புதிது கண்ணன். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பெஸ்ட்டு ரைட்டர்ஸ் வந்து பாரதி ராஜா என்ன செய்வார்னா, அவர் வந்து கதை எழுத மாட்டார், ஒரு நல்ல ரைட்டரை பிடிச்சி அவர் பண்ணுவார். இப்போ அலைகள் ஓய்வதிலே மணிவண்ணனுடைய ஒரு கதை. அதே மாதிரி கடலோர கவிதைகள் அப்படிங்கிறது ஒரு டைரக்டர், ஏற்கனவே இந்த சீவலப்பேரி பாண்டி எடுத்த டைரக்டருடைய கதை அது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நல்ல ரைட்டர்ஸ் வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. பாலச்சந்தர் வந்து என்ன செஞ்சார்னா, தொடர்ச்சியாக தன்னுடைய திரைப்படங்களில் வந்து கதை விவாதங்களில் அனந்து வந்து ஒர்க் பண்ணார். அப்புறம் நமக்கு தெரியும் சங்கர் திரைப்படங்களில் தொடக்க காலத்தில் பாலகுமாரன், பின்னால் சுஜாதா போன்றவர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், பாஸ்கர் சக்தி, தமிழ் பிரபா, இப்படி ஒரு பெரிய வரிசை உண்டு. என்னன்னா, ஒரு கதையை வந்து நம்ம உருவாக்குனதுக்கு பின்னாடி அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணுறது, ஒரு சிறப்பான விஷயமா மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தில் விடுதலையினுடைய திரைப்படத்தில் கூட 2 பேர் வந்து கதாசிரியர்களாக ஜெயமோகனும் தங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். நல்ல நாவல்களை எடுத்து படம் பண்ணுறது, அதை தான் மகேந்திரன் செஞ்சார். புதுமைப்பித்தனுடைய சிற்றன்னை என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநாவலை தான் உதிரிப்புக்களாக அவர் மாற்றினார். அதே மாதிரி ரமணிச்சந்திரனுடைய ஒரு நாவலில் இருந்தால் முள்ளுமலரும் வந்து அந்த காளி கேரக்டர் உருவாச்சு. அப்போ அதனால் இலக்கியத்தில் இருந்து சினிமாவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு இடம் வந்து நல்ல ஒரு நல்ல சினிமாவுக்கான ஒரு அடையாளம். தமிழ் சினிமாவை வந்து ஒரு ஆரோக்கியமான கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஆமாம், அதை வந்து வெற்றிமாறன் வந்து மகேந்திரன் எப்படி வந்து பாரதி ராஜா, மகேந்திரன், பாலச்சந்தர் போன்றவர்களாம், அது மாதிரி பாலு மகேந்திராவுமே கூட கதை நேரம்னே ஒன்று பண்ணார். ஆகச்சிறந்த சிறுகதைகளையெல்லாம் வந்து குறும்படங்களைப் போல வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாச்சு. அதில் தான் பயிற்சி இயக்குனராக இருந்து வெற்றிமாறன் இவ்வளோ பெரிய இடத்திற்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு. அதனால் இலக்கியத்தில் இருந்து சினிமா அப்படிங்கிறது வாசிப்பு பழக்கம் உள்ளவங்களுக்கு ஒரு எளிதானது. வாசிப்பு பழக்கம் இல்லாத இயக்குனர்கள் அதில் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அரசியல் பேசக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பராசக்தியில் தொடங்கி தமிழ்நாட்டில் அரசியல் பேசி படங்கள் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் மணிவண்ணன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசினார், அமிர்தி பட்டேல் அரசியல் இருந்துச்சு. ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து தமிழ் சினிமாவின் அரசியல் பேசக்கூடிய இயக்குநர்கள் அப்படின்னு மணிரத்னமும் சங்கரும் மட்டும்தான் முன்னிறுத்தப்பட்டாங்க. அதுக்கு பிறகு திருப்பி நிறைய பேர் பேசினாலும் அதை வந்து ஒரு செக்டருக்குள்ளே சுருக்கிறது, ஒரு சாராருக்கான அரசியலாக சுருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து வெற்றிமாறனுடைய படங்களில் வந்து எல்லா படத்துலையுமே ஒரு அரசியல் இருக்கும். அது வந்து ஒரு வாஸ்ட் வைடு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற விஷயம் இருக்குல்ல. இந்த இடத்துல சாமானிய மக்களுடைய தொடர்பு இல்லாத அரசியலை சங்கரும் மணிரத்னமும் பேசினாங்க. ஆனால் அவங்க வந்து மக்களுக்கான அரசியல் பேசினதா
முன்மொழியப்பட்ட காலகட்டத்தில் அதை மாற்றி இந்த பக்கம்லேருந்து ஒரு அரசியல் கொண்டு வந்து அதை இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்காருல்ல, இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ ஒன்றும் இல்லை, சமீபத்தில் வந்து அமரன் என்கிற ஒரு திரைப்படம் வருகிறது. அது வந்து ஒரு இராணுவ வீரருடைய துயரம் பற்றி பேசுகிறது. ஆனால் காஷ்மீரில் நடந்த அரசியல் பற்றி பேசுகிற போது மக்களுக்கான அரசியலை பேசுச்சா இராணுவத்தின் மொழியில் பேசுனாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரோஜாங்கிற திரைப்படம் கூட இராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு இராணுவ வீரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதை சொல்லப்பட்டுச்சு. அப்போ நிறையா படங்கள் என்ன ஆகுனா, நீங்கள் வந்து போலீஸ் சம்பந்தமான நிறையா திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஆதரவான, போலீஸ் மென்டாலிட்டிக்கு ஆதரவான, அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து நான் வந்து போலீஸ் இல்லடா பொறுக்கிடா அப்படின்னு சொல்கிற படங்கள்லாம் நிறையா வந்துச்சு இல்லையா. ஆனால் உண்மையிலே வந்து என்னென்னா, காவல்துறை வந்து நம்ம கூட தான் வந்து மெரினா பீச்சில் போராட்டம் நடக்கும்போது, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது நம்ம கூட சேர்ந்து உட்காந்துருந்தாங்க, நம்ம கூட லெமன் சாதம் சாப்பிட்டாங்க, நம்ம கூட டீ வாங்கி குடித்தாங்க, நம்மில் ஒருவரை போல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு மேலிடத்துல இருந்து, இவங்களை பூரா அடிச்சு விரட்டி விடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா லத்தி சார்ஜ் பண்ணாங்களா இல்லையா? அப்ப காவல்துறை வந்து மக்களுக்கானதா அரசாங்கத்துக்கானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவங்க அரசினுடைய பிரதிநிதி தான், அரசாங்கத்தினுடைய ஆட்கள் தான் அவங்க. அப்ப வந்து இது மக்களினுடைய அரசியலை பேசுகிற திரைப்படங்களை அவர் பேசுறாரு. அதாவது இந்த உலகத்துல அடித்தவன் பெரியவனா அடி வாங்கியவன் பெரியவனா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. காலங்காலமாக அடிச்சவன் தான் பெரிய ஆளு. யார் போர் எடுத்து ஜெயிக்கிறானோ, யார் வந்து அந்த நாட்டை கைப்பற்றுகிறானோ அவன் தானே பெரிய ஆளு. உலகத்துல ஒரே ஒரு மனிதர் மட்டும் சொன்னாரு, அடிச்சவன் பெரிய ஆள் கிடையாது, எவன் பக்கம் சத்தியம் இருக்கிறதோ, உண்மை இருக்கிறதோ, அறம் இருக்கிறதோ, அடி வாங்கினவன் பக்கம் தான் அறம் இருக்கிறதா, அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னது காந்தி சொன்னார். அப்ப பாதிக்கப்பட்ட மக்களின் பின்னால் நிற்க வேண்டும் என்கிற ஒரு இடம் இருக்கு, பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் பின்னாடி நிற்க வேண்டும்ங்கிற ஒரு இது இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன செய்யறான்னா, காஷ்மீர் பைல்ஸ் மாதிரி படம் எடுக்கிறவன், அது மாதிரியான வலதுசாரி தன்மைகளுக்கான படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வகை படங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கான படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஜோக்கர் மாதிரி படங்கள் வந்து ராஜமுருகன் வந்து ஒரு அரசினுடைய திட்டம் ஒரு சாமானியன் வாழ்க்கையில் என்னவா வந்து சேருது அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார். அது மாதிரி வந்து இயக்குனர் ஜனநாதன், மறைந்த இயக்குனர் ஜனநாதன், பேராண்மை, ஈ போன்ற படங்களை அவர் எடுக்கிறார். அப்போ இந்த அரசியல் பேசுகிற இயக்குனர்கள்ட்ட வந்து அந்த உண்மைத்தன்மை இருக்கிறவர்கள், அந்த சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு படம் எடுக்கிறவர்கள் அப்படிங்கிறப்ப வெற்றிமாறனுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கிறது. அதனால அவருடைய திரைப்படங்கள் மிக நேர்த்தியாகவும் சரியாகும். இப்போ வெற்றிமாறன் வந்து அவருடைய ரியல் லைஃப்லேயும் வந்து அந்த அரசியல் புரிதல் இருக்குது, அந்த செயல்பாடுகள் இருக்குது, பொது இடங்களில் பேசுகிறார். ஆனால் அவருடைய கேஸ்டிங்கில் வர ஆட்களும் வந்து கிட்டத்தட்ட அந்த அரசியல் பேசக்கூடிய, அந்த அரசியல் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அது எடுக்கிறனால அப்படி இருக்க ஆட்களை அவர் சூஸ் பண்ணுறாரா, இல்லை அந்த ஒரு ஒத்திசைவுனால ஒன்றா வேலை பார்க்கும்போது இவரால் ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க? அதாவது அந்த கதையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வேணும்ல. இப்போ விஜய் சேதுபதிக்கு வந்து இது மாதிரியான போராட்ட அரசியல் சம்பந்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு அவருக்கு வந்து, அதுக்கான நாலேஜ் அவருக்கு இருக்குது. சில பேர்கிட்ட வந்து நீங்கள் அதை வந்து கன்வே பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிட்டியிலே வளர்ந்த ஒருத்தர்கிட்ட போய் உசிலம்பட்டி பக்கத்தில் வந்து கள்ளிப்பாலை கொடுத்து வந்து கொள்றாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குங்கன்னு ஒருத்தர் போய் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பேச்சுக்கு இப்போ கருத்தம்மா மாதிரி ஒரு கதையை போய் ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு அது வந்து கன்வே ஆகாது. என்ன சார் பெண்கள்லாம் ஃப்ளைட் விட்றாங்க, நீங்கள் இந்த மாதிரி தப்பாக கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா ஒரு ஹீரோ. அப்போ அவருக்கு அது கன்வே ஆகாது, ஏன்னா அந்த வாழ்க்கை அவருக்கு தெரியாது. அதனால் அதை புரிந்து கொள்ளக்கூடியவங்க ஆர்டிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது நல்லா பண்ண முடியும், வந்து மிக சிறப்பாக வந்து வெளிப்படுத்த முடியும். அதனால் அந்த தேர்வு என்பது ஒரு இயல்பான ஒரு தேர்வு. ஏன்னா எல்லாருமே எல்லா கதைக்கும் பொருந்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து வேட்டையன்கிற ஒரு படத்தை ஜெய்பீம் எடுத்த ஒரு இயக்குனர், ஒரு மிகச்சிறந்த அரசியல் படம், சமீப காலத்தில் வந்த மிகச்சிறந்த அரசியல் படம் ஜெய்பீம், அந்த படத்தை எடுத்த அதே இயக்குனர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ட போகும்போது காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால வேட்டையன் வந்து ஒரு கம்ப்ளீட் படமாக மாறலை. அது வசூல் ரீதியாக ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பது வேறு. அந்த டைரக்டர் தானா இது அப்படின்னு நம்மளால ஏற்க முடியல. அது காரணம் என்ன, ஆர்டிஸ்டோட காம்ப்ரமைஸ் ஆகும்போது அது ஒரு அசல் தன்மையை இழந்துடும். இல்லை, அந்த காம்ப்ரமைஸ் வந்துருங்கிறனால தான் வெற்றிமாறன் பெரிய ஆட்கள் கிட்ட போகாமல் அப்படியே அவருக்கு தேவையான ஆட்கள் கிட்டே இருக்காருங்க. அதாவது கமர்ஷியலை மட்டுமே பண்ணக்கூடிய நடிகர்கள் பின்னாடி போனோம்னா அவங்கள வந்து ஒத்துழைப்பு செய்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப குறைந்த நாட்களுக்குள்ள அவங்க நினைக்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயம் வந்து சேராது, அந்த பெர்ஃபெக்ஷன் வராது. அப்படிங்கிறதுனால இதுக்கு யார் ஒத்துழைப்பாங்களோ அதனால தான் அந்த இடத்துல ஒரு சூரியும் ஒரு விஜய் சேதுபதியும் அவருக்கு தேவைப்படுறாங்க, ஒரு மஞ்சு வாரியார் தேவைப்படுறாங்க. ரொம்ப வந்து ஒரு இளமையான இன்னும் ஒரு யங்கான ஒரு ஹீரோயினை வச்சு வேறு மாதிரி வந்து படங்களை வந்து இந்த ஆட்டமா பாட்டம்மா மாதிரி பாட்டை கூட போட முடியும்ல. காட்டு வெளியில் வந்து ஒரு இது நடந்துச்சு, ஒரு மது விருந்து நடந்துச்சு, எல்லாரும் கண்டு குடிச்சாங்க, ஆடினாங்க கூட நம்ம சொல்ல முடியும்ல. கதை சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. அப்போ ஏன் வந்து அவர் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆர்டிஸ்ட் போடுறாரு அப்படின்னா, அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை மட்டும்தான் செய்யணும். கதையை தாண்டி சினிமாவுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது மூலமாக
படைப்பை வந்து சிதைத்து விடக்கூடாது என்கிற ஒரு உண்மைத்தன்மை அதற்கு காரணமாக இருக்கிறது. வெற்றிமாறன் கிட்ட இவ்வளோ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனாலும் வந்து வைக்கப்படுற ஒரு விமர்சனம், இன்ஃபேக்ட் வந்து அந்த ஆடியோ லான்ச்லேயே வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். விஜய் சேதுபதி கிட்ட நான் 8 நாள் கால் ஷீட் கேட்டேன், இவ்வளோ நாள் வந்தார், மொத்தமாக பார்க்கும்போது இவ்வளோ நாள் ஆகி போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அதை வந்து ஒரு இம்பாக்டாக பேசியிருக்காங்க. பாலாக்கு அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு, அமீர் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. பட் இவர் மேலே இப்போ அவராக ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு அதை வந்து இப்போலாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வேறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியலங்கிறனால அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்களா, இல்லை உண்மையில அந்த ஒரு நிலைப்பாடுங்கிறது சரியானதாக இருக்குது? இல்லை, அதாவது ஒரு ரிசல்ட் வந்து என்னவா மாறுது, ஒரு திரைப்படத்தை எத்தனை நாள் எடுக்கிறாங்கிறது அல்ல, அதோட அவுட்புட் என்னவா வருது, அதுதான் வந்து நமக்கு தேவை. நீங்கள் மிக குறைந்த நாட்களில் வந்து அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் வந்து அந்த உணர்வுகள் கன்வே ஆகலைன்னு வச்சுங்க, அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். அப்போ எவ்வளோ நாள் எடுக்கிறோங்கிறது அல்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு மேம்பாலம் ரொம்ப வருஷமாக கட்டுறாங்க, ஏன் சீக்கிரம் கட்டக்கூடாதா அப்படி நீங்கள் மெட்ரோ பாலம் கட்டுறவனை கேட்க முடியாது. அது வந்து அந்த ஸ்ட்ராங்காக கட்டணும், அதனால தான் அந்த பயணை வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு கருதுறதுனால அவங்க நிறையா எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி தான் இதுவும் ஒரு சிறந்த படைப்புக்கான நேரம் அப்படிங்கிறது அது வந்து சேர்ற வரைக்குமான நேரமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு கலைஞனுடைய படைப்பு சுதந்திரம் சார்ந்தது. அதனால் இத்தனை நாட்களுக்குள்ளே தான் எடுக்கணும்னு எதுவும் சட்டங்கள் கிடையாது, விதிமுறைகள் கிடையாது. தயாரிப்பாளருக்கு அது கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால அது பேசப்படுகிறது. ஆனால் வெற்றி படம் எடுப்பவர்களுக்கு அது பிரச்சனையாக இல்லை, வேறு மாதிரி படங்கள் எடுப்பவர்களுக்கு அது ஒரு விமர்சனமாக மாறுகிறது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து வெற்றிமாறனுடைய கிராஃப்ட் ஒர்க்கு, அந்த விஷுவலைசேஷன், அரசியல் அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ அதுக்கு இணையாக பேசப்பட்ட விஷயம் இளையராஜாவுடைய இசை. முதல் பாட்டில் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த பாட்டில் வந்து முழுக்க அரசியல் வந்து நிறைந்திருக்குது. அதுவும் அந்த பொறுத்தது பொறுத்தும் பாட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிரிக்ஸ் வந்து இடதுசாரி அரசியலை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த பக்கம் அதுக்கு வந்து இசையமைச்சு இருக்கிறவர் வந்து ஒரு தீவிர வலதுசாரியாக, இன்னும் சொல்ல போனால் சங்கியாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இளையராஜா அதை எப்படி ஒத்துக்கிட்டார்? ஏன்னா இளையராஜா மேலே வந்து பெரியார் படத்துக்கு இசையமைக்கலை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு அவர் மேலே ஒரு பெயிண்ட் பூசப்பட்டு இருக்கும்போது ஹார்ட்கோர் லெஃப்ட் ஐடியாலஜியில் இருக்க ஒரு படத்தை வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து தி பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. 2 பாட்டு அவரே எழுதியிருக்காரு, அவரே இந்த வயசில் பாடியிருக்காரு. அப்படிங்கும்போது அது இல்லை, இளையராஜா அவர்கள் வந்து ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருத்தர் மட்டுமல்ல, இடதுசாரி இயக்கங்களுடைய மேடைகளால் இசைக்கலைஞர் ஆனவர். அதனால் அவருடைய தொடக்கமே இடதுசாரி மேடைகள் தான். அவருக்கு அந்த உணர்வுகள்லாம் இல்லாமலாம் போயிடாது. அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக யாருமே அவரை பார்க்கல. அவர் வந்து 30 வருஷம் ஆச்சுங்க நான் நியூஸ் பேப்பர் படித்து, எனக்கு வந்து நாட்டில் நடக்கிறது எதுவுமே வந்து தெரியாது, நான் இசைக்கூடத்தில் சப்தங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கேன், இசையோடு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்கிறார். அதனால் அவரை யாருமே அரசியல்வாதியாக பார்க்கல. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஹானர் பண்ணுறோங்கிற பேரில் அவங்க ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு தெரியாது, அவங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது முழுமையாக அவருக்கு தெரியாது. அதனால் அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் தானே தவிர அவர் முழுக்க அவரை வலதுசாரியாக பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய சித்தாந்தம்னு ஒன்று கிடையாது. அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்கிறதுனால ஒரு அரசியல் கட்சி மதவாதத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு அரசியல் கட்சி வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் இசையில் தான் ஞானி, அரசியல் ஞானி கிடையாது. அதனால் யாரும் அவரிடமிருந்து அரசியலை எதிர்பார்க்கல. அவரை வந்து பாஜக தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள், அப்படி வேணா பார்க்கலாமே தவிர அவர் எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரா, தெருவா போய் எங்கேயா ஓட்டு கேட்டாரா, அவரை அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது. எதுவும் போராட்டங்களுக்கு போயிருக்காரா, எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து என்னன்னா யானை பசிக்கு சோழ புரியான்ற மாதிரி அவருக்கு இருக்கிற இசை ஞானத்திற்கு அவருக்கு தகுதியான படங்கள் வந்து சமீப காலமாக வரல. அவர் நாயகன் மாதிரி படங்களுக்கு இசையமைக்கும் போது அவர் தன்னுடைய முழுமையான ஒரு ஆற்றலை வந்து வெளிப்படுத்துவார். பாலா படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இசை தனித்துவமாக தெரியும். பாலுமகேந்திராவுடைய படங்களில் அவருடைய இசை தனித்துவமாக தெரியும். அது மாதிரி ஒரு படைப்பை வந்து வெற்றிமாறன் கொடுத்த காரணத்தினால தான் ஆடியோ லான்ச்சு கூட மறுக்கக்கூடிய இளையராஜா ஃபுல் டைமாக உட்கார்ந்து அதை வந்து தன்னுடைய விழாவாகவே அவர் கருதினார். 2 ஆடியோ லான்ச்சுமே ஃபுல்லாக இருந்திருப்பார். முழுமையாக அவர் கலந்துக்கிறாருன்னா அந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படைப்புக்கு செய்கிற மரியாதை தான் அது. இல்லை, அந்த படைப்பு அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து பாடல்களை 2 பாடல் அவரே எழுதியிருக்காரு. அடிப்படையில் அவர் ஒரு சிறந்த கவிஞரும் கூட, அதை பாடவும் செஞ்சிருக்காரு. இந்த வயசுலேயும் வந்து அந்த பாடல் வந்து மற்ற இசையமைப்பாளர்கள்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் சத்தம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்டால் இந்த காலத்துக்கு அதான் பிடிக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிற மத்தியில் வேற ஒரு டைமென்ஷனில் அந்த பாட்டை போட்டு எல்லாரையும் ஈர்க்க வச்சு அதை முடியுதில்லை. அது எப்படி சார் ராஜாவால் முடியுது? இல்லை, அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து உடலுக்கு தான் வயதாகும், அவனுடைய மனதுக்கு வந்து வயதாவதே கிடையாது. ஒரு மகத்தான கலைப்படைப்பு வந்து எந்த வயதில் தோன்றும் கூட சொல்ல முடியாது. அவர் இசைக்காக தன்னுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் அவர் அர்ப்பணித்திருக்கிறார். நீங்கள் கவிஞர் வாலி வந்து சிக்கு புக்கு ரயிலை எழுதும் போது அவருக்கு ஒரு தாத்தா வயசு தான் அவருக்கு. ஏறத்தாழ 80 வயசுகளை கடந்த பின்பும் கூட வாலி வந்து வாலிப கவிஞர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு காதல் பாடல்களை எழுதி கொண்டு தான் இருந்தார். அதனால் இளையராஜாவுக்குள்ள
இன்னும் ஒரு இளமை குடியிருக்கிறது. அது வந்து இன்றைய இசைக்கும் வந்து பொருத்தமாக இருக்கிறது. இன்றைய 2K கிட்ஸையும் வந்து அவர் மயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர் இடத்துல இருக்கிறது. அவர் வந்து வயதில் முதிர்ந்த ராஜாவாக இல்லாமல் இசையில தான் அவர் முதிர்ந்து கொண்டே போறாரே தவிர அவருடைய உணர்வுகள், அவருடைய இசை ஆற்றல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் மிக்கவராகவும் இருக்கிறாரு. ஒரு இசையமைப்பாளர் அவரே பாடலாசிரியராக இருப்பதும் அவரே பாடுவதும், இன்னும் வந்து இளையராஜாவுடைய இசை இல்லாமல் எந்த இரவுகளும் வந்து தூங்க முடியாது, எந்த பயணங்களும் இளையராஜாவின் இசை இல்லாமல் கிடையாது. இளையராஜா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அதாவது அன்ன ஆகாரம் தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோறு மாதிரி, ஆக்சிஜன் மாதிரி, ஒரு சுவாச காற்று மாதிரி இளையராஜா இல்லாத தமிழகம் இல்லை. இறுதியா சார் ஒரு கேள்வி, இந்த படத்தில் வந்து இவ்வளோ அரசியல் பேசப்பட்டிருக்குது, அரச பயங்கரவாதிகள் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி கமர்ஷியல் சினிமாவை நோக்கி இன்னும் என்டர்டைன்மெண்ட் நோக்கி அதிகமாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த படம் ஃபஸ்ட்டு பாட்டை விட இன்னும் வீரியமாக அரசியல் பேசும்பொழுது இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சீக்வல்ஸ் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற ஒரு விஷயத்த பலர் இங்கே முன் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது. இல்லை வெற்றிமாறன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்லாத தினேஷை வச்சு கூட ஒரு விசாரணை மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய கவனிக்கத்தக்க படமாக மாற்றக்கூடியவர். அதனால் அவரை பொறுத்தவரையில் விஜய் சேதுபதி வந்து ஒரு நடிப்பு அரக்கன். அதனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகனும் கூட. ஒரு நல்ல கதைக்குள்ள ஒரு நல்ல நடிகன் நடிக்கிற போது, இளையராஜா மாதிரியான ஒரு இசை இருக்கிற போது, ஏற்கனவே விடுதலையினுடைய முதல் பாகம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக இருந்தபோது அதை விட கூடுதல் எதிர்பார்ப்பு தான் விடுதலை 2க்கு இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி தான் அது. அதனால் ஆவலோடு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த சக படைப்பாளிகளை கூட வெற்றிமாறன் மீது ஒரு பொறாமை கலந்த ஒரு இதோடு தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு அவர் வந்து சிறந்த படைப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். ஓகே சார், டிசம்பர் 20ஆம் தேதி படம் வெளியாக இருக்குது. வெளியான பிறகு படம் எப்படி இருக்குது, மக்கள் கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு நிகழ்வில் பேசுவோம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.